குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் நம்ம லோட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ லோடில் ஒரு ரீடிங் எடுப்போம். அப்புறம் மோட்டரை வந்து லோட் பண்ணி நம்ம வந்து ரேட்டட் கரண்ட்டு வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோட் பண்ணி மோட்டரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லோட் டெஸ்ட் மூலிமா மோட்டரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட் மீட்டர் 300 வோல்ட்டு /10 ஆம்ஸ் ஒரு நம்பர் வேணும். அமீட்டர் 0 to 10 ஆம்ஸ் ஒன்று, வோல்ட் மீட்டர் 0 to 300 ஒன்று, அண்ட் தென் டாக்கோமீட்டர் எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக டாக்கோமீட்டர், அண்டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒன்று வேணும். ஸோ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இதுக்கு இன்புட் சப்ளை வந்து நம்ம டேரெக்டாக மெயின் சப்ளைலேருந்து தரமாட்டோம். எதுலேருந்து தருவோம் அப்படின்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தருவோம். இது எதுக்காக இப்படி தராங்க அப்படின்னா இனிஷியலாக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹை ரேட்டட் கரண்ட் வந்து மோட்டருக்கு போகாது. ஸோ அப்படி ஹை ரேட்டட் கரண்ட் உள்ளே போகலை அப்படின்னா நமக்கு வந்து மோட்டரை வந்து டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிங் ஒயர்ஸ். ஸோ கனெக்டிங் ஒயர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட பாசிட்டிவ் எடுத்து வோல்ட்மீட்டரோட காமன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் சப்ளை டேரெக்டாக நமக்கு சுவிட்ச் போர்டிலேருந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதிலிருந்து அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வோல்ட்மீட்டரோட காமன் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட பாசிட்டிவ் எடுத்து வோல்ட்மீட்டரோட காமன் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் வோல்ட்மீட்டரோட காமன்லேருந்து ஒரு டெர்மினல் எடுத்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அமீட்டரோட காமன் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒயர் தான் இது. வோல்ட்மீட்டரோட காமன்லேருந்து எடுத்து அமீட்டரோட காமனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமீட்டரோட நெகட்டிவ் எடுத்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்மீட்டரோட எம் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அமீட்டரோட நெகட்டிவ் அப்படின்னா 10. ஸோ இங்கே இந்த 10லேருந்து எடுத்து டேரெக்டாக எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்மீட்டரோட எம் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயர் தெரியுதுங்களா? எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க? வாட்மீட்டரோட எம் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா எம்ஏசி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஒயரோ இல்லை இந்த மாதிரி இது இருக்கும், என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஏசி என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் பண்ணிடுறாங்க. இல்லை இந்த ஒயர் வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்மீட்டரோட எல். ஸோ வாட்மீட்டரோட எல்லேருந்து எடுத்து M1 கூட கனெக்ட் பண்ணோம். ஸோ வாட்மீட்டரோட எல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்மீட்டரோட எல் வந்து இந்த டெர்மினல். சரிங்களா? ஸோ இந்த டெர்மினல்லேருந்து எடுத்து டேரெக்டாக எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட்டரோட M1 கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த M2லேருந்து எடுத்து டேரெக்டாக எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்மீட்டரோட B கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டெர்மினல். M2லேருந்து எடுத்து டேரெக்டாக வாட்மீட்டரோட B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 to 300 வோல்ட். ஸோ 300 வோல்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீல்லேருந்து எடுத்து மறுபடியும் வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ். ஸோ இதிலேருந்து எடுத்து டேரெக்டாக அந்த வாட்மீட்டரோட வீல்லேருந்து எடுத்து டேரெக்டாக வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0 to 300, அதனால் 300ல் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் எடுத்து டேரெக்டாக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட நெகட்டிவ். ஸோ வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ்லேருந்து டேரெக்டாக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட கனெக்ஷன். இதுதான் இதோட டேபுலேஷன். லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கான டேபுலேஷன். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ஸ்பீடு, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் S1 and S2 இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபோர்ஸு, டார்க்கு, அவுட்புட் பவர், இன்புட் பவர், எஃபிஷியன்சி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ரீடிங்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ஸ்பீடு, அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் S1 and S2 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நோ லோடில் ரீடிங் எடுப்போம். ஸோ நோ லோடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக லோடே பண்ணாமல் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் ரீடிங் எடுப்போம். அப்போ S1 and S2 வந்து 0 0 இருக்கும்.
ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணி மோட்டரை வந்து வோல்டேஜ் எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ, ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மோட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில் பார்க்குறோம். ஸோ இதுதான் அதோட நேம் பிளேட் டீட்டெயில். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து 240 வோல்ட், கரண்ட் வந்து 10.5 ஆம்ஸ் லோட் பண்ணலாம். பவர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 1.5 கிலோவாட், ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1440 ஆர்பிஎம். சரிங்களா? இந்த ரீடிங்கில் என்னென்னலாம் நமக்கு தெரியுது அப்படின்னா வோல்டேஜ் வந்து சிமிலராக வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வேரியேஷன்ஸ் நல்லா இருக்குது. லோட் பண்ண நமக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா லோடு கொடுக்க நமக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்குது, கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடிங்ஸ் எடுத்தது மூலிமா நம்ம வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்மீட்டரில் நோட் பண்ணோம். ஸோ இந்த இன்புட் பவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸு, டார்க்கு, அவுட்புட் பவர், எஃபிஷியன்சி இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை மறுபடியும் இனிஷியல் பொசிஷன், அதாவது 0 பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரீடிங் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லோட் பண்ணதை அன்லோட் பண்ணுறோம். மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லோட் பண்ணுறதை அன்லோட் பண்ணிடணும். ஸோ அன்லோட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம். ஸோ மோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் எனக்கு வர மாதிரி நான் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 230 வோல்ட் வர மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நோ லோட் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 வோல்ட் இருக்குது. ஸோ நான் நோட் பண்ணிக்கிறேன். வோல்டேஜ் வந்து 230 வோல்ட், கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். கரண்ட் வந்து 5.9 ஆம்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் 5.9 ஆம்ஸ். ஸோ இன்புட் பவர் எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ இன்புட் பவர் வந்து 50. இன்புட் பவர் வந்து 50. சரிங்களா? ஸோ இப்போ S1 நோ லோடில் S1 S2 வந்து 0 இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து லோடு கொடுக்கல, அதனால். ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு செக் பண்ண போகிறோம். ஸோ S1 and S2 பார்த்திங்க அப்படின்னா 0 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு பார்க்குறோம். ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 1496 இருக்குது. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸ்பீடு வந்து 1496. ஸோ இப்போ செகண்ட் ரீடிங் நம்ம லோட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து 7 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் வந்து 7 ஆம்ஸ். வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 228 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரீடிங்ஸ் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். வோல்டேஜ் வந்து 228, கரண்ட் வந்து 7 ஆம்ஸ். இப்போது இன்புட் பவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 220 இருக்குது. இன்புட் பவர் வந்து 220. S1 and S2 பார்க்குறோம், ஸ்பீடு பார்க்க போகிறோம். சரிங்களா? S1 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2ல் இருக்குது. S2 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸ்பீடு பார்க்க போகிறோம். ஒன் 1468. ஒன் 1460. சரிங்களா? ஸோ 1460. S1 வந்து 2, 5, 1460. ஸோ அடுத்த ரீடிங் எடுக்கலாம். செகண்ட் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து நம்ம 6.5 ஆம்ஸ் வச்சுருக்கோம். சரிங்களா? லோட் பண்ணி 6.5 ஆம்ஸ் வந்து கரண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வோல்டேஜ் பார்க்குறோம். வோல்டேஜில் வந்து வேரியேஷன்ஸ் அவ்வளோவா இல்லை, 230 வோல்ட் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 6.5 ஆம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் ரீடிங்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். 230, 6.5 ஆம்ஸ். இன்புட் பவர் பார்த்திங்க அப்படின்னா
180 பக்கம் இருக்குது. ஸோ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ S1 and S2 அண்ட் ஸ்பீடு பார்க்கணும். ஸோ S1 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 அண்ட் S2 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிட்டக்கு இருக்குது. சரிங்களா? 1 4. ஸ்பீடு வந்து 1480 இருக்குது. ஸோ இந்த ரீடிங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கிறேன். ஸோ S1 வந்து 1, S2 வந்து 4, ஸ்பீடு வந்து 1486. இப்போ கரண்ட் ரீடிங் வந்து 8 ஆம்ப்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 8 ஆம்ப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து 220 கிட்டக்க வந்திருக்கு. ஸோ வோல்டேஜ் வந்து 220 அண்ட் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ப்ஸ். இன்புட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 320 வந்து. ஸோ இப்போது S1 and S2 ஸ்பீடு பார்க்க போகிறோம். S1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 இருக்குது. அதே மாதிரி S2 பார்த்தீங்க அப்படின்னா 7 கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா S1 வந்து 3ன்னு வச்சுக்கலாம், S2 வந்து 7ன்னு வச்சுக்கலாம். ஸ்பீடு வந்து 1422. த்ரீ 7,422. சரிங்களா? 24 சார். அடுத்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து நான் 7.5 ஆம்ஸ்க்கு லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு நான் நோட் பண்ணுறேன். ஸோ வோல்டேஜ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ சேம் அதே தான் 228. ஸோ இந்த ரீடிங்ஸை நான் நோட் பண்ணிக்கிறேன். கரண்ட் வந்து 7.5 ஆம்ஸ், வோல்டேஜ் வந்து 228, இன்புட் பவர் 280. இன்புட் பவர் வந்துங்க 280. இப்போ S1 and S2 நோட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்பீடு பார்க்க போகிறேன். ஸோ S1 and S2 பார்த்தீங்கன்னா S1 வந்து 2 வந்திருக்கு, S2 வந்து 6 வந்திருக்கு. 2 6. இப்போ வந்து ஸ்பீடு செக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 1440. ஸ்பீடு. S1 பார்த்தீங்க அப்படின்னா 2, S2 வந்து 6. ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் நான் எடுக்க போகிறேன்.